இந்த ஸ்டூடியோ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டூரு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது வீடியோ வந்து நம்ம வெளியில இருந்து எடுக்க முடியாததுனால நம்ம என்ன செய்கிறோம், பஸ்ஸுக்குள்ளே இருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருந்துச்சு. அதனால பஸ்ஸுக்குள்ளே இருந்து நம்ம எடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு பார்க்கக்கூடிய இந்த பில்டிங் தான் வந்து ஷூட்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய தமிழ் படங்கள், பேன் இண்டியா மூவி, ஹாலிவுட் மூவிகளுக்கெல்லாம் இந்த லெஃப்ட் ரைட்டு இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் இதெல்லாம். இப்போ இந்த கார்டன்ஸ் பார்க்குறது எல்லாமே வந்து இந்த சினிமேட்டிக் வியூவில் வந்து ஹீரோயின் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஷூட்டிங் எடுக்கக்கூடிய ஒரு பார்க்கு. இது 1, 2 படங்கள்ல வந்திருக்கும். அது கலர் மாறும். அந்த ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாற் போல அது மாறும். இப்போ நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய அந்த இது வந்து முகல் பில்டிங். இது வந்து நம்ம என்னன்னா அந்த முகலாயர் காலத்தினுடைய படங்கள் எடுக்கும்போது இது எடுக்கக்கூடியது. இப்போ இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து இதுவும் வந்து ஷூட்டிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பேய் படங்கள் மற்ற உண்டான முக்கியமான சீன்கள் எல்லாம் ஆஃபீஸு, ஹோட்டல்ஸ் இதெல்லாம் எடுக்கிற மாதிரியான ஒரு செட்டெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது பொதுவாக வந்து ஷூட்டிங்க்கு தான் ரொம்ப பர்பஸாக இருக்கும். அதனால வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஷூட்டிங்க்கு எந்த ஷூட்டிங்க்கு எப்படி வேணும்னு சொல்லி ஆர்ட் டைரக்டர் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்களாம். அது தகுந்தாப்புல இவங்களுடைய ஷெட்டை வந்து ரெடி பண்ணி அந்த ஷூட்டிங்க்கு என்ன ஸ்பாட்டுக்கு சீன் எடுக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் உருவாக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு இந்த இதில் வந்து இந்த பாகுபலி மற்ற உண்டான சந்திரமுகியில் வந்து இந்த விஸ்வநாதன் தங்கியிருந்த வீடு மற்ற உண்டான எல்லா செட்டுகளும் வந்து காமிச்சாங்க. அப்புறம் அந்த பர்டிகுலராக வந்து இந்த பாகுபலியில் வந்து அந்த பாகுபலி அரசன் வெளியில் வந்து மக்களோட இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் மக்களோட சேர்ந்து செஞ்சு அவங்க அந்த கிளைமேக்ஸ் சீன் வரக்கூடிய சீன் எல்லாம் வந்து ஓப்பன் வெளியில் இருக்கிறது. இப்போ நம்ம நுழையிறது வந்து சென்ட்ரல் ஜெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய செட்டு போட்டிருக்காங்க. அந்த சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்கும், எப்படி படம் எடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து காட்டினாங்க. இது வந்து இந்த செட்டு வந்து பீமவரத்தம் அப்படிங்கிற ஒரு பழங்கால மூவிக்கு, அதாவது வந்து ஒரு மகாராஜா இருந்த தர்பாரில் இருக்கிற மாதிரி ஒரு ஷெட்டுக்காக வந்து இது போட்டது. அதில் நீங்கள் உள்ளே பார்த்தாலே தெரியும், அந்த ஷெட்டில் இருந்து அழகாக ஆர்ட் டைரக்ஷன் பண்ணி அந்த விஷயத்தை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. இப்போ இதை பார்த்துட்டு அடுத்து வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஷூட்டிங் எடுக்கிறது. இது சென்னை எக்ஸ்பிரஸ்ஸு மற்ற உண்டான படங்களில் இந்த ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ட்ரெயினை வச்சு எடுக்கக்கூடிய எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு காட்டினாங்க. இது வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட், நான் ஏசி கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. அடுத்ததாக நம்ம மெயினாக வந்து நம்ம பார்க்க வந்ததே இந்த பாகுபலி செட்டு தான். இந்த பாகுபலி செட்டுக்கிட்ட கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் ஃபஸ்ட்டு வைக்கும்போது அந்த பாகுபலியினுடைய கோட்டையை மினியேச்சர் இது வச்சுருக்காங்க. அடுத்து உள்ளே நுழையும் போது கோட்டையினுடைய கதவு எல்லாமே செட்டு தான். நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், வந்து எல்லாமே ஒரிஜினல் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ஒரு பிளாஸ்டர் போர்டில் தான் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு வந்து அது விட்ஸ்டாண்ட் ஆகாது. இந்த மாதிரியான செட்டுகள், அதாவது பாகுபலி படம் எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால இந்த பாகுபலியினுடைய அந்த ரெசம்பிளன்ஸ்க்காக வச்சுருக்காங்களே தவிர இது ஒரிஜினலாக பாகுபலி எடுத்த எல்லா விஷயங்களும் இதில் இல்லை. அதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இது வந்து அந்த அனுஷ்காவை வந்து ஜெயிலில் போட்டிருந்த அந்த சீன் மட்டும் வச்சுருக்காங்க. அதன் பிறகு உள்ளே போய் பார்க்க போகும்போது நமக்கு என்ன இருக்குன்னா, அந்த பாகுபலியினுடைய வில்லனா வரக்கூடியவருடைய சிலை பெருசாக செஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அதை வந்து 2 பார்ட்டாக வச்சுருந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு இதையும் வந்து நம்மள்ட்ட சினிமேட்டிக் இதை வந்து காட்டும்போது நமக்கு வந்து பெரிய ஜிஜாண்டிக்காக மேஜிக்காக காட்டுறாங்களே தவிர இங்கே வந்து செட்டு 1, 2 தான் வச்சுருக்காங்க. இது ஒரு நைட் கிளப் டான்ஸுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்தில் வந்து ஹிந்தி படத்துலையோ இதுலேயோ வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த செட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம ஃபைனலாக எங்கே வந்திருக்கோம்னா
நம்ம இந்த யூரோப்பியன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இங்கே இது வந்து மோஷன் கேப்சர் ஃபில்மு. இது வந்து நம்ம அவதார் படத்தை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு மோஷன் கேப்சர் ஃபில்ம். இது விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற அந்த சாஃப்ட்வேர் மெத்தடை வச்சு எடுத்திருக்கிறாங்க. மோஷன் கேப்சர் விர்ச்சுவல் ரியாலிட்டி இது வந்து நல்லா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ இப்படி தான் படம் எடுக்கிறாங்க. ஸ்பாட்டுக்கு போக தேவையில்லை. அனிமேஷனை வந்து கம்ப்யூட்டரில் வந்து கிராஃபிக் பண்ணி அதை வந்து மோஷன் சென்சார் மூலியமாக ஒரு பெர்சன் ஆக்ஷன் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ இது வந்து விர்ச்சுவல் ஸ்டுடியோ. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு ஹாலிவுட் மூவியில் வந்து இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்டு. அதாவது ஸ்பாட்டுக்கே போகாமல் அந்த ஸ்பாட்னுடைய சீனை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம வந்து செட்டை போட்டு மெர்ச் பண்ணி வைக்கிறது தான் வந்து இது. இப்போ இது வந்து பார்க்குறது என்னென்னா யூரோப்பியன் ஸ்ட்ரீட்டு. இப்போது வந்து அந்த பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 2010லலாம் இதில் நிறைய படங்களில் வந்து இந்த ஸ்ட்ரீட்டு இந்த வீடுகள்லாம் வருது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஏர்போர்ட்டுன்னு. இது வந்து பழைய மாடலு. இப்போ வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எல்லாமே வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்கு, அப்டேட் ஆகிருக்கு. இதெல்லாம் அப்டேட்டடு. இப்போ அந்த ஷூட்டிங்ஸ் எல்லாம் இப்போ வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வந்து அங்கே விர்ச்சுவல் ரியாலிட்டி ஸ்டூடியோவில் வந்து மோஷன் கேப்சர் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துட்டதுனால அந்தந்த ஸ்டேட்லேயே அந்தந்த பெரிய சிட்டிலே எடுத்துறாங்க. இப்போ அங்கே உள்ள ஸ்டூடியோவில் இருக்கிறதுனால இப்போ அவுடேட்டட் ஆகிட்டதுனால லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்ததுனால இதில் பெருசாக மவுசி இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஷூட்டிங்ஸ் எல்லாம் எப்படி எடுத்திருக்காங்க, ஒரு ஃபில்ம் எப்படி மேக் பண்ணுறாங்க, மோஷன் பிக்சர் எப்படி இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ ஸ்பாட்டுக்கோ அல்லது வந்து அந்த செட்டுக்கோ போய் எடுக்கிறத விட இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் மோஷன் கேப்சரில் தான் இப்போ என்ன செய்கிறாங்க, படம் எடுக்கிறாங்க. அதுலேயும் நீங்கள் கடைசி அந்த லண்டன் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த பிரிட்ஜில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டுடியோஸ் அமைச்சிருக்காங்க. அது அங்கங்கே பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்கிறதுனால ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக மாட்டாங்க. இதை மாதிரி ஒரு ஸ்டுடியோ வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் வந்து சென்னையில் ஒன்று உருவாக்கியிருக்காரு. அது வந்து ஸ்பாட்டுக்கு போகாமலே அந்த ஸ்பாட்டில் உள்ள சீனை பேக்ரவுண்டாக வச்சு இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இது மோரோவர் 1700 சம்திங் வந்து இது ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒர்த்தபுளான்னு கேட்டால் வந்து பெரிய அளவில் வந்து ஒர்த்தபுள் இல்லை. ஏன்னா இது வந்து ஆரம்பத்தில் நல்லா இருந்திருக்கலாம். பட் இப்போ இவ்வளோ காஸ்ட்லியாக வந்து இவ்வளோ கம்மியான ஒரு விஷயத்தை சுற்றி பார்க்குறது இது ரொம்ப பழசாகவும் போச்சு. இப்போ ஓல்டு அப்டேட்டட் வந்ததுக்கப்புறம் இது அவுடேட்டட் ஆயிடுச்சு. இந்த அவுடேட்டடான வந்து ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணணுமாங்கிறது நீங்கள் யோசிச்சுங்க. Grazie.